குட்டீஸ் வணக்கம். எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்களா? லீவ் என்ஜாய் பண்ணுறீங்களா? ஓகே. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா, இந்த போலி துறவிகள், போலி மருத்துவர்கள்லாம் நிறையா வந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு நாள் அரசவையை கூட்டி ஆலோசனை பண்ணாங்க. எப்படியாச்சும் இந்த போலி மருத்துவர்களையும் போலி துறவிகளையும் கண்டுபிடிச்சி சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொன்னார், இப்போ திடீர்னு போலி துறவிகளோ போலி மருத்துவர்களோ வேறு இடத்துலேருந்து வந்துட முடியாது. அவங்க தங்குறதுக்கு ஒரு இடமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையாக இருக்கும். அதனால் முதல்ல அந்த ஆள் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொன்னார். அவர் அப்படியே பார்த்துட்ருக்கும்போது ஒரு சலவை தொழிலாளியோட வீட்டில் இந்த ஒரு போலி துறவி சேர்ந்துட்டார். அந்த சலவை தொழிலாளிக்கு நிறைய பணம் காசெல்லாம் கொடுத்து நான் யார் யார் வீட்டில் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவராக குறி சொல்கிற மாதிரி யார் யாருக்கு என்னென்ன நோய் அப்படின்னு சொல்லி அவர் கைக்கு வந்த மருந்தெல்லாம் எடுத்து இதை குடிங்க நல்லாயிடும், அதை குடிங்க நல்லாயிடும்னு சொல்லி தப்பு தப்பாக மருந்து கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு சிலருக்கு பைத்தியம் மாதிரிலாம் பிடிச்சிருச்சு, ஒரு சிலருக்கு மருந்து சாப்பிட்டு ரொம்ப உடம்பு மோசமாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தெனாலிராமன் என்ன பண்ணார், இது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ அதை தானாகவே போய் ஒரு நாள் இப்படி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் பார்த்து தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அந்த போலி மருத்துவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவரும் சரி நான் வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இந்த போலி மருத்துவர் துறவி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காரு இல்லையா, அவர் ஒரு அவரால் குணம் இல்லாமல் போன ஒரு பைத்தியம் மாதிரி சித்த பிரம்ம மாதிரி தானாக பேசி கத்தி சிரிச்சிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட கூட்டி போய் விட்டோன்னே அவர் ஏதோ இதில் புரிஞ்சுக்கிட்டார், இவரால் தான் நமக்கு இந்த மாதிரி ஆனது அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த துறவியை சுயநினைவு இல்லாத அளவுக்கு அடிச்சிட்டாரு. அவரை சிறையில் வச்சுட்டாங்க. அடுத்ததாக இதை பார்த்துட்டு அந்த ராஜகுரு என்ன பண்ணார், இது தண்டனை அரசரை தான் தரணும், நீ தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசவையில் போய் ராஜா கிட்ட சொல்லி நம்ம தெனாலிராமனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிவு பண்ணிட்டார். கிருஷ்ணதேவராயரும் அதை ஆமோதித்து நம்ம தெனாலிராமனை ஒரு குழியில் பள்ளம் தோண்டி புதைச்சி கழுத்து வரைக்கும் மண்ணில் வச்சு மூட சொல்லிட்டாங்க. அவரும் அதே மாதிரி ஆளுங்கள்லாம் போய் அவர் அளவுக்கு ஒரு நீளமாக ஒரு குழி வெட்டி அவரை உள்ளே இறக்கி கழுத்து வரைக்கும் மண்ணில் மூடிட்டு அவங்க யானையை எடுத்துகிட்டு தலையிடுறதுக்காக யானையை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறவங்க காவலாளிகள். அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த சலவை தொழிலாளி அவருக்கு முதுகு கூன் முதுகு விழுந்திருக்கும். அவர் வராரு. வந்த உடனே இவனால் தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கூப்பிட்டு இங்கே வாங்க, எனக்கு முதுகு கொஞ்சம் கூனாக இருந்தது, நான் இந்த மாதிரி ஒரு குழி வெட்டி உள்ளே நுழைஞ்சி உள்ளே ஒழிச்சிட்டு கழுத்து வரைக்கும் மண்ணில் மூடிட்டேன், என்னோடய கூன் முதுகு நிமிர்ந்துருச்சு, அப்படி கொஞ்சம் என்னை மண்ணை விட்டு வெளியில் இடுங்க, நான் என் நிமிர்ந்து பார்த்துக்கிறேன், எனக்கு சரியாயிடுச்சான்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த கூன் முதுகு சலவை தொழிலாளியும் அவரால் தான் அந்த நாட்டில் அத்தனை பேர் நோயாளியாகவும் ஒரு இறப்பை தழுவினர்களாகவும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து நோய் கொடூரம் அதிகமானவங்களாலும் அந்த சலவை தொழிலாளி தான் அதிகம். அவர் அந்த போலி துறவிக்கு இடம் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஆச்சு. அதனால் அவர் கூன் முதுகு நிமிர்ந்துருன்னு நினச்சிட்டு இவரை தெனாலிராமனை வெளியில் எடுக்கிறாரு. வெளியில் எடுத்த உடனே அவர் நேராக நிற்கும். நம்மளும் இது மாதிரி உள்ளே இருந்தாக்க நம்மளோட கூன் முதுகு நிமிந்துரும் அப்படின்ட்டு அவரையும் அதுக்குள்ளே வைக்க சொல்கிறார். தெனாலிராமன் வெளியில் அந்த சலவை தொழிலாளியை உள்ளே இறக்கி விட்டுறாரு. இப்போ என்னாச்சு, தெனாலிராமன் வெளியில் வந்த உடனே போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போது வீட்டுக்கும் போயிடுறாரு. அப்போது யானையை கொண்டு
அந்த சலவை தொழிலாளி தலையை இடறிடுறாங்க. இவர் வந்து அவசர அவசரமாக அரண்மனைக்கு ஓடுறாரு. அந்த சலவை தொழிலாளி தலை இடர்னது தெரியாமல் காப்பாற்றிடலாம், எப்படியாச்சும் ராஜா கிட்ட சொல்லி காப்பாற்றிடலான்ட்டு போகிறாரு. ஆனால் அங்கே வந்து அவரோட தலை இடருன்னு சொன்ன உடனே நடந்த விஷயத்த ராஜா கிட்ட இவர் சொல்கிறாரு. ராஜாவும் புரிஞ்சுட்டு இவர் மன்னிச்சு, நீ வந்து நல்லது தான் செஞ்ச, நீ செஞ்சது தப்பு கிடையாது, ஒரு தவறு செய்கிறவங்களுக்கு இடம் கொடுக்குறதும் ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எப்பவும் போல் பரிசு பொருட்கள் கொடுத்து அவர் அனுப்பி வச்சார். ஓகே குட்டீஸ், பாய். அடுத்த கதையில் பார்ப்போம். பாய் பாய்.